நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கம். என் பெயர் ஜான். நான் ஒரு குடி நோயாளி. எல்லாம் வல்ல இறைவனோட அருளாலையும் தோழமையில இணைந்து செயல்படுவதால் நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம் தமிழ் நம்பிக்கையாலையும் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நான் குடிக்கல, தெளிவா மன நிறைவா அமைதியா வாழ என்னால் எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றேன். நண்பர் தேவா குறிப்பிட்டது போல கோயம்புத்தூர் ஒருங்கிணைப்பு மனசாட்சி தீர்மானத்தின் அடிப்படையில டெய்லி நாம 9 to 10 நடக்கிற இந்த ஆன்லைன் மீட்டிங்ல 24 hours a day 24 மணித்துளிகள் ஒரு நாள் அப்படின்ற புத்தகத்துல இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கமாக எடுத்து வாசிச்சு விளக்கம் பார்த்து கலந்தாய் செய்து இந்த கூட்டத்தை எடுத்துக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம அடைந்திருக்கிற பக்கம் ஆகஸ்ட் மாதம் 19ஆம் நாள். இந்த ஆகஸ்ட் 19க்கான சிந்தனையை முதல்ல வாசிச்சு அதற்கான விளக்கத்தையும் கலந்தாய்வையும் தொடர்ந்து செய்வோம். ஆகஸ்ட் 19 சிந்தனையை வாசிக்கிறதுக்கு நண்பர் தேவா அவர்களை அன்போட பணியோட அழைக்கிறேன். தேவா, ஆகஸ்ட் 19. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். 24 மணித்துளிகள் ஒரு நாள், ஆகஸ்ட் 19. தோழமையின் இன்றைய சிந்தனை. நம்பிக்கையுடைய மனிதர்களும் வாழ்க்கை என்றால் என்ன என்பது குறித்த அறிவுபூர்வமான ஒரு கருத்தை தங்களுக்குள் கொண்டிருப்பார்கள். இறையருட் பேராற்றலை குறித்து ஒவ்வொருவரது அணுகுமுறையும் வித்தியாசப்படுகின்றது. ஒரு குறிப்பிட்ட அணுகுமுறையோ கொள்கையோ நாம் ஒட்டிக்கொண்டிருக்கிறோமா இல்லையா என்பதை நமது அடிப்படை நம்பிக்கைக்கு எந்தவித பங்கமும் செய்துவிடாது. நாமே தீர்த்து கொள்ள வேண்டிய கேள்விகள் பல உண்டு. ஆனால் எல்லா விஷயங்களிலும் இறையருட் பேராற்றலின் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலின் மீது வைக்கும் உறுதியான நம்பிக்கை மனிதனால் செய்ய முடியாத பல அற்புதங்களை செய்துள்ளது. நமது வாழ்க்கை மற்றும் சிந்திக்கும் முறைகளில் நம்பிக்கையால் புரட்சிகரமான மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. என்னில் புரட்சிகரமான மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளனவா? இன்றைக்கான தியானம். இறையருட் பேராற்றலின் தெய்வீக வழிகாட்டுதலை அறிவதே வழிபாடு. வழிபட நான் செல்லும் போது என் மனிதத்துவத்தை தெய்வீகமாக உயர்த்த இறையருட் பேராற்றல் எனக்கு உதவும். இவ்வுலகம் தெய்வீகத்தை இருப்பிடமாக கொண்ட ஒரு கோவில். என்னை வழிபடுவர்களுக்கு இறையருட் பேராற்றல் தெய்வீக ஆற்றலையும் தெய்வீக அன்பையும் தெய்வீக குணமடைதலையும் அளிக்கின்றது. எனது மனதை திறந்து இறையருட் பேராற்றலது தூய ஆற்றலின் ஒரு சிறு பகுதியை என்னில் ஏற்றுக்கொள்ளும் செயலை மட்டுமே நான் செய்ய வேண்டும். அமைதியாக சிறிது நேரம் இறையருட் பேராற்றலது சக்தியோடு வழிபடுவதால் எனது உள்மன சிந்தனைகளும் மேல் நோக்கி எழுப்பப்படுகின்றன. இறையருட் பேராற்றலது சக்தி ஏற்கனவே என்னுள் உள்ளது என நான் உணர வருகின்றேன். அவரது அன்பையும் குணமடைதலையும் அனுபவிக்க முடியும் எனவும் நான் அறிய வருகின்றேன். இன்றைக்கான பிரார்த்தனை. இறையருட் பேராற்றலது நிலையான ஆற்றலுடன் வாழ்க்கையை வழிபட வேண்டும் என அன்புடன் வேண்டுகின்றேன். என் வாழ்வில் ஒரு புதிய சக்தியை நான் உணர வேண்டும் எனவும் மன்றாடுகின்றேன். நன்றி தேவா. நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்றேன். என் பெயர் ஜான். நான் ஒரு குடி நோயாளி. இல்லாமல் இறைவனோட அருளாலையும் தோழமையில் இணைந்து செயல்படுவதால் நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம் தந்த நம்பிக்கையாலையும் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நான் குடிக்கல, தெளிவா மன நிறைவா அமைதியா வாழ என்னால் எல்லா முயற்சிகளையும் செய்ய. வந்து இணைகிற அந்த ஆரம்ப காலகட்டங்கள்ல நான் நல்ல வாழ்க்கை வாழல. ஆனா நானே நல்ல வாழ்க்கை வாழ்றதாக என் மனசுக்குள்ளார நினைச்சிட்டு இருந்தேன். உள்ளார அதே கோபம், எரிச்சல், வெறுப்பு, கசப்பு, சந்தேகம், பொறாம, காமம் எல்லாம் இருக்கு. எல்லாம் தாண்டவமாடுது, தலை விரிச்சு தாண்டவமாடுது. ஆனாலும் நான் நல்ல வாழ்க்கை வாழ்றேன் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு வெளி வேஷம் போட்டுதான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்பதான் தோழமையில சொன்னாங்க, வெறுமன நல்ல வாழ்க்கை வாழணும்னு மனசார விரும்புடா. என்னாலையும் பயம் இல்லாம, கோபம் இல்லாம, பொறாம இல்லாம, சந்தேகம் இல்லாம, காமம் இல்லாம மன தெளிவோட வாழ முடியும். வாழணும் அப்படின்னு வாழணும்னு விரும்பு. இல்ல நான் வாழ்ற வாழ்க்கை தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா உன் மனசு கதவு பூட்டியே இருக்கும். என்ற சாவிய பூட்டி இருக்கிற மனசுல வச்சேன்னா மனசு தானா திறந்துக்கும். வாழ்றதுக்கான வழி கிடைக்கும். இந்த சிந்தனையை நேற்றுக்கு பார்த்தோம். அதோடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு சொல்றாங்க, என்னாலும் மது போதையற்ற உடல் நிதானத்துடனும் மன தெளிவுடனும் வாழ முடியும், நல்வாழ்வு வாழ முடியும் அப்படின்ற நம்பிக்கை
தோழமையில வந்து இணையறப்ப எனக்கு இல்லவே இல்லை. ஆனா இந்த 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டம் எனக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட போது எனக்கு லேசா ஒரு கிளிமர் ஆஃப் ஹோப்னு சொல்லுவாங்க, லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல், இருட்டா இருக்கிறது தூரத்துல ஒரு வெளிச்சம் தெரியுது அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையின் ஒளி கீற்று எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. பின்னாலேயும் நல்லா வாழ முடியும், வாழ்ந்துட முடியும் அப்படின்றது எனக்கு அந்த நம்பிக்கை தோழமையில வந்து இணைந்து தோழமை பரிந்துரைக்கக்கூடிய 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த நம்பிக்கையே வந்துச்சு. இந்த நம்பிக்கையே வந்துச்சு. இந்த நம்பிக்கை ஒரு தெளிவான நோக்கம் சார்ந்த நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை வாழ்வதற்கு வழங்குவதை தோழமையில நான் உணர்றேன். இந்த நம்பிக்கை தான் எனக்கு வாழ்வதற்கான ஒரு வழிகாட்டுதலாகவே அமையுது. நம்பிக்கை இல்லைன்னா எப்படி வாழ்றது? என்னால மனத்தெளிவோடு வாழ முடியும் அப்படின்ற நம்பிக்கை இல்லாதவனால மனத்தெளிவோடு எப்படி வாழ முடியும்? இப்போ அந்த நம்பிக்கை வாழ்றதுக்கான ஒரு நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதல் எனக்கு வழங்குறதை நான் உணர்ந்தேன். என்னை விட உயர்ந்த ஒரு சக்தி நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை என்னுடைய மனசாட்சியின் மூலம் எனக்கு வழங்கப்படுகின்றது அப்படின்ற நம்பிக்கையில உறுதியாக நிலைத்து நிற்பதன் பலனாக இந்த உலகத்தை ஒரு தெளிவான கோணத்துல நான் பாக்குறது சாத்தியப்பட ஆரம்பிச்சு. இது வரைக்கும் எனக்கு இந்த உலகமே ஒரு குழப்பமா தான் இருந்துச்சு. குழப்பம் நிறைந்த மனிதர்களை தான் நான் பார்த்துட்டே இருந்தேன். இந்த மனிதர்கள் எனக்கு குழப்பம் நிறைந்த மனிதர்களாகத்தான் தெரிஞ்சாங்க. என்னை விட உயர்ந்த ஒரு சக்தியின் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதல் என்னுடைய மனசாட்சியின் மூலம் எனக்கு வழங்கப்படுகின்றது அப்படின்ற உண்மைய உறுதியாக நம்பி அந்த நம்பிக்கையில நிலைத்து நின்றதன் பலனாக நான் இந்த உலகத்தை பார்க்கிற கோணமே மாறிடுச்சு. உலகத்தையும் நான் வித்தியாசமான ஒரு கோணத்துல பார்க்க ஆரம்பிச்சேன். சதா சர்வ காலம் என்னுடைய மனசுக்குள்ளார எழும், ஏன் எதுக்கு குடிக்கிறது நிறுத்தணும், எதுக்கு நிறுத்தணும், குடிக்கிறது நிறுத்தணும், ஏன் நிறுத்தணும், மட்டன் பிரியாணி சாப்பிடக்கூடாதுன்னா எதுக்கு சாப்பிடாம இருக்கணும், அதான் ருச்சியா இருக்குது, டெய்லி சாப்பிட்டா என்ன தப்பு? எப்படியாவது ஒரு வகையில அடிச்சு புடிச்சு ஊரடிச்சு ஒலையில போட்டு கொலை பாதக செயல்களை செய்து பணத்தை சம்பாதிச்சா என்ன? எல்லாரும் அப்படித்தானே சம்பாதிக்கிறாங்க. நானும் சம்பாதிச்சா என்ன? இப்போ சதா சர்வ காலமும் என் மனசுக்குள்ளார எழுந்து கொண்டிருக்கிற ஏன் எதற்கு அப்படின்ற கேள்விகளுக்கு நம்பிக்கை விடை அளிக்கிறது. அந்த நம்பிக்கை பெரும்பாலும் அனுபவம் சார்ந்த தர்க்க வாதங்களை கடந்து என்னாலும் மன தெளிவுடன் வாழ முடியும் என்ற அந்த மன உறுதியை உள்ளத்துக்குள்ளார நிலை நிறுத்தினதுக்கு அப்புறம் தான் வரவே செஞ்சது. இல்லாட்டி போனா அந்த சந்தேகம் தான் எப்ப பார்த்தாலும் ஏன் எதுக்கு யாரை கேட்டாலும் உடனே ஒரு பதில். நிறைய நண்பர்கள் நான் இந்த 30 வருட காலங்கள்ல இப்ப கூட 20 வருஷம் 30 வருஷம் சோபரா இருக்கிற நண்பர்கள்ட்ட கூட பார்த்தோம்னா சரிதான், இம்மிடியேட்டா மறுக்கும் தன்மை தூக்கி நிக்கிறதை என்னால பார்க்க முடியுது. நானும் அப்படிதான் இருந்தேன். ஏன் எதுக்கு ஒத்துக்க, எதுக்கு போகணும், எதுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சதா சர்வ காலம் என் மனசுக்குள்ளார எழுந்து கொண்டிருந்த ஏன் எதற்கு அப்படின்ற கேள்விகளுக்கு நம்பிக்கை விடையளித்தாலும் நம்பிக்கை பெரும்பாலும் அனுபவம் சார்ந்த தர்க்க வாதங்களை கடந்து என்னாலும் மன தெளிவோடு வாழ முடியும் என்ற மன உறுதியை உள்ளத்துக்குள்ளார நிலைநிறுத்துது. அந்த மன உறுதி இல்லைன்னு வைங்களேன், என்னாலே நல்ல வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு நம்பிக்கை வந்து அடையலைன்னா 3வது படிக்கு தீர்மானம் எடுக்கிற படிக்கு போகவே முடியாதுல்ல. நல்லா வாழணும் விருப்பம் இல்லாம நான் ஏற்கனவே நல்லாதான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏற்கனவே நான் நல்லாதான் வாழ்ந்துட்டு இருக்கேன், நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்ற மனநிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்போ நம்பிக்கை உள்ளவங்களுக்கு வாழ்க்கை என்பது வெறும் தற்செயலான நிகழ்வு அல்ல, மாறாக வாழ்க்கைக்கு ஒரு தெய்வீக நோக்கமும் ஒழுங்கு மற்றும் அறநெறியும் உண்டு. நம்பிக்கையுடன் வாழ்பவர்களுக்கு வாழ்க்கை கட்டமைப்பு இவ்வாறுதான் இருக்கும். நம்பிக்கையோட வாழ்றவங்களுடைய வாழ்க்கை கட்டமைப்பு ஒரு மாதிரியாகவும் நம்பிக்கை இல்லாம வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. தோழமைக்கு வர்றதுக்கு முன்னால எனக்கு இந்த நம்பிக்கையே கிடையாது. இப்போ நம்பிக்கை உள்ளவர்களுக்கு வாழ்க்கை என்பது வெறும் தற்செயலாக நிகழும் நிகழ்வு அல்ல, எல்லாமே ஒரு செயல் விளைவு தத்துவத்தோட தான் எல்லாமே படைக்கப்பட்டிருக்கிறது. இதை செஞ்சா இது நடக்கும்,
தண்ணி குடிச்சுதான் ஆகணும், தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். நம்பிக்கை உள்ளவர்களுக்கு வாழ்க்கை வெறும் தற்செயலான நிகழ்வு அல்ல, மாறாக வாழ்க்கைக்கு ஒரு தெய்வீக நோக்கமும் ஒழுங்கு மற்றும் அறநெறியும் உண்டு. நம்பிக்கையோட வாழ்றவங்களுடைய வாழ்க்கை கட்டமைப்பு இப்படித்தான் இருக்கும். நம்பிக்கை இல்லைன்னா என்ன வேணா செய்யலாம், சித்தம்போக்கு செவம்போக்கு அப்படின்னு ஆண்டவனுக்கு தினமா என்ன வேணா செய்யலாம். நம்பிக்கை இல்லைன்னா, நம்பிக்கையோட வாழ்றவங்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு கட்டமைப்பு உண்டு, ஒரு அறநெறி உண்டு, ஒரு தெய்வீக நோக்கம் உண்டு, ஒரு டிசிப்ளின் உண்டு, ஒரு ஒழுங்கு உண்டு. நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு தான் எதுவுமே கிடையாது. என்னால நல்லா வாழ முடியும் அப்படின்ற நம்பிக்கை இல்லைன்னா நான் எப்படி வேணா வாழ்ந்துட்டு போயிடலாம் தானே. என்னால வாழ்வாங்க வாழலாம் முடியாது, என்னால முடியாது அப்படின்னு நம்பிக்கை இல்லாத மனிதர்களுக்கு, அப்படி வாழணுன்ற விருப்பம் இல்லாத மனிதர்களுக்கு எவ்வளவு காதுல ஊதுன சங்கு மாதிரி தான் எல்லாமே இருக்கும். எல்லாமே தான ஒரு சத்தமா தான் கேட்கும். என்ன சொல்லப்பட்டிருக்கின்ற பொருள் புலப்படாது. இப்போ நம்பிக்கை உள்ளவர்களுக்கு வாழ்க்கை என்பது ஒரு தற்செயலான நிகழ்வு அல்ல, மாறாக வாழ்க்கைக்கு ஒரு தெய்வீக நோக்கமும் ஒரு ஒழுங்கு மற்றும் அறநெறியும் உண்டு. நம்பிக்கையுடன் வாழ்பவர்களுடைய வாழ்க்கை கட்டமைப்பு இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் இருக்கும். ஒரு நம்பிக்கையோட வாழ்றவங்களுக்கு ஒரு இலக்கு, ஒரு நோக்கம் கண்டிப்பாக இருக்கும். ஒரு டெஸ்டினி, ஒரு பர்பஸ் கண்டிப்பாக இருக்கும். வாழ்க்கை என்பது ஒரு பயணம். இந்த உலகத்துல பிறந்த எனக்கு நான் செய்யறதுக்குன்னு சில கடமைகள் இருக்கு, சில பொறுப்புகள் இருக்கு. நற்செயல்கள், நற்பணிகள் செய்வதன் மூலமாக நான் ஆன்மீக விழிப்புணர்வு அல்லது தன்னுணர்வு அப்படின்ற இலக்கை நோக்கி முன்னேற முடியும். இந்த முன்னேற்றம் தான் வாழ்க்கைக்கான நோக்கம் அப்படின்னு நம்புற நம்பிக்கை எனக்குள்ளார வருது. ஃபெலோஷிப்குள்ளார வர்றதுக்கு முன்னால எனக்கு இலக்கும் கிடையாது, நோக்கமும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. பாட்டில் குடிக்கணும், சோறு கண்ட இடம் சொர்க்கம், சாப்பிடணும், திங்கணும், தெங்கணும், தூங்கணும், அவ்வளவுதான். இனப்பெருக்கம் செய்யணும், தூங்கிடணும். சாப்பிடுறதுக்கும் இனப்பெருக்கம் செய்யறதுக்கும் தேவையான பணத்தை எப்படியாச்சும் சம்பாதிக்கணும். இதுக்கு அறநெறியும் ஒழுக்கமும் நோக்கமும் ஒண்ணுமே கிடையாது. சோ வாழ்க்கை என்பது ஒரு இலக்கை நோக்கிய பயணம் அப்படின்றத என்னால குடிக்கிற காலங்கள ஏற்றுக்கொண்டதே கிடையாது. இந்த உலகத்துல பிறந்த எனக்கு நான் வாழ்றதுக்குன்னு ஒரு சில கடமைகள் இருக்கு, ஒரு பொறுப்புகள் இருக்கு அப்படின்னா நான் நினைச்சதே கிடையாது. நல்ல செயல்கள், நல்ல பணிகள் செய்வதன் மூலமாக நான் ஆன்மீக விழிப்புணர்வு அல்லது தன்னுணர்வு என்ற இலக்கை நோக்கி முன்னேற முடியும். இந்த முன்னேற்றம் தான் என்னுடைய வாழ்க்கையுடைய நோக்கம் அப்படின்னு நம்புறதுதான் நம்பிக்கை. இன்னைக்கு சிந்தனையுடைய முதல் வரியில அழகா சொல்லிட்டாங்க. விதி மற்றும் சுதந்திரம். எனது வாழ்க்கையில விளையும் அனைத்து விளைவுகளும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு காரணம் உண்டு. ஏன் இது நடக்குது, ஏன் இது நடக்குது? எனவே ஆண்டவர் ஒரு விதி வச்சிருக்காரு, ஒரு ரூல் வச்சிருக்கிறாரு. அந்த ரூல் படிதான் எல்லாமே நடக்கும். நான் என்ன செஞ்சேனோ அந்த செஞ்ச செயல்களுக்கான கர்ம வினை பயன்களை நான் அனுபவிச்சுதான் தீருவேன். என்னுடைய வாழ்க்கையில விளையும் அனைத்து விளைவுகளுக்கும் ஒரு சக்தி வாய்ந்த காரணம் உண்டு. விதித்த விதிகளுக்கும் நியமித்த நியமங்களுக்கும் அடிப்படையில தான் அனைத்தும் நிகழும். இறைவன் விதிச்சு வச்ச விதி, இறைவன் நியமித்த நியமங்களின்படி மட்டும்தான் எல்லாமே நடக்கும். இந்த பூமி 24 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தன்னைத்தானே சுத்திக்கணும்னா அவர் விதிச்ச விதிப்படிதான் சுத்தம். அது சந்திரன் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை பூமியை சுத்தி வரணும்னா அவர் விதிச்ச விதி, இந்த விதிச்ச விதி அந்த நியமத்தின்படிதான் சுத்தம். அணுவுக்கும் ஒரு இயக்கம் உண்டு, இறைவன் விதிச்ச விதிப்படிதான் எல்லாமே நடக்கும். இதை நான் உறுதியாக நம்பணும். அப்படி நம்பினாலும் கூட நான் விரும்பும் விளைவுகள் வாழ்க்கையில உருவாக்க எனக்கு இந்த விதிகளை கொடுத்த பகுத்தறிவு எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. என்னுடைய செயல்களை நானே தேர்ந்தெடுக்கக்கூடிய சுதந்திரம் எனக்கு இறைவனால் வழங்கப்பட்டிருக்கிறது. நான் பாமர ஜாதியில் தனி மனிதன், நான் படைப்பதனால் இந்த பேர் இறைவன் அப்படின்னு ஒரு கருத்தை கவியரசர் சொல்லியிருப்பாரு. விதித்த விதிகள் நியமித்த நியமங்களில் மட்டுமே அனைத்து நிகழும் என்று நான் உறுதியாக நம்ப வேண்டும் என்றாலும் கூட நான் விரும்பும் விளைவுகளை வாழ்க்கையில உருவாக்க எனக்கு பகுத்தறிவு மற்றும் சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த வாழ்க்கையே ஒரு அட்வென்ச்சரஸா தான் இருக்கு. சவால்கள் நிறைஞ்ச வாழ்க்கை. சவால்களுக்கு மத்தியில தான் நான் வளர்ச்சி காண போறேன்.
வாழ்க்கையில நிகழக்கூடிய வலி, வேதனை, துன்பம், துயரம் இது எல்லாமே நான் என்ன நினைச்சுக்கிட்டேன், ஆண்டவன் எனக்கு கொடுக்குற தண்டனைகள் இல்ல. எனக்கு வலிக்குது, எனக்கு வேதனை வருது, பிரச்சனை வருது, சிக்கல் வருது, ப்ராப்ளம் வருது. இதெல்லாம் எனக்கு ஆண்டவன் கொடுக்கக்கூடிய தண்டனை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல, 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 இல்ல. மாறாக எனக்கு நிகழக்கூடிய வலி, வேதனை, துன்பம், துயரம் ஆகியன என்னுடைய பொறுமை, நம்பிக்கை மற்றும் ஆன்மீக வலிமையை சோதித்து மேம்படுத்துவதற்கு இறையருள் பேராற்றலால் வழங்கக்கூடிய பாடங்கள், அனுபவ பாடங்கள், பட்டறிவு அப்படின்னு அதான் எக்ஸ்பீரியன்ஸ், அதான் அனுபவம் அப்படின்னு தெளிவாக இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையில நிகழக்கூடிய வலி, வேதனை, துன்பம், துயரம் ஆகியவை தண்டனை அல்ல. மாறாக அந்த வலிகள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் என்னுடைய பொறுமை, நம்பிக்கை மற்றும் ஆன்மீக வலிமையை சோதித்து மேம்படுத்துவதற்கு இறையருள் பேராற்றல் வழங்கக்கூடிய அனுபவங்களாகும், அனுபவ பாடங்களாகும், பட்டறிவு ஆகும். வாழ்க்கையில் இதுதான் இறுதி உண்மை. பிறப்பு மற்றும் இறப்பு என்பது சுழற்சி. பிறப்பு மற்றும் இறப்பு என்பது ஒரு சுழற்சி. இந்த வாழ்க்கையில நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு செயல் விளைவு உண்டு. என்ன செயல் செய்தாலும் அதுக்கு ஒரு செயல் விளைவு கண்டிப்பாக உண்டு. இந்த நம்பிக்கை மட்டும்தான் மனிதர்களை இந்த பூமியில நேர்மையாகவும், அமைதியாகவும், செம்மையாகவும் வாழ்வதற்கு ஒரு நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை காட்டுது. நான் விஷத்தை குடிப்பேன், சாக மாட்டேன் அப்படின்றது நினைச்சேன்னா என்ன பண்றது? விதி எல்லாருக்கும் ஒண்ணு. அதே விதையை அரைச்சு குடிச்சா மரணம் வரும், விதி. இந்த விதி புத்தருக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் பொதுவானது. நான் மட்டும் இல்ல விஷத்தை எடுத்துக்கொண்டா சாப்பிட்டா மனிதனா பிறந்த எல்லாருக்கும் மரணம் வரும். இப்போ பிறப்பு மற்றும் இறப்பு என்பது ஒரு சுழற்சி. இந்த வாழ்க்கையில நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு செயல் விளைவு உண்டு. இந்த நம்பிக்கை மட்டுமே மனிதர்களை இந்த பூமியில நேர்மையாகவும், அமைதியாகவும் வாழ்வதற்கு ஒரு நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை காட்டுகின்றது. இதுதான் இன்னைக்கு சிந்தனையோட முதல் வரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. People of faith have a logical idea of what life is all about. People of faith have a logical idea of what life is all about. There is a wide variation in the way each one of us approaches and conceives of the power greater than ourselves. இந்த உலகத்துல பிறந்த எல்லாருக்குமே கைரேகையும் கண் ரேகையும் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். 2 பேருக்கு ஒரே மாதிரி கிடையாது. ஆதார் கார்டுல என் கைரேகை தான் வச்சாதான் அது திறக்கும். எந்த ஏர்போர்ட்ல போனாலும் கைரேகையோட சேர்த்து கண் ரேகையும் சேர்த்து பார்க்க சொல்றான். 2 சேர்ந்து ஒன்னா சேர்ந்தாதான் கேட்டே திறக்கும். அப்ப இந்த உலகத்துல உள்ள மனிதர்கள் எல்லாருக்குமே நம்பிக்கை வேறுபட்டு கொண்டே இருக்கிறது. There is a wide variation in the way everyone approaches and conceives of a power greater than themselves. கடவுளை பார்க்கிற ஒவ்வொரு பார்வையும் வித்தியாசமானது. மது போதையற்ற உடல் நிதானத்துடனும் மன தெளிவுடனும் வாழ முடியும் என்ற நம்பிக்கையை வந்தடைந்த மனிதர்களது வாழ்வானது ஒரு உயர்ந்த அர்த்தம், ஒரு தெய்வீக நோக்கம் மற்றும் அறநெறி சார்ந்த ஒழுக்கத்தோட வாழப்படுவது வாழ்க்கையாக இருக்கும். இப்போ நம்பிக்கைன்றது என்ன? கடவுள் இந்த இடத்துல இருக்காரு அப்படின்ற நம்பிக்கை இல்ல. அவருடைய ஆற்றல் இந்த உலகத்துல வியாபிச்சு இருக்குது. அந்த இறைவனுடைய என்னை விட உயர்ந்த சக்தியாக அந்த இறைவனுடைய ஆற்றலால என்னாலையும் மது போதையற்ற உடல் நிதானத்துடனும் மனத்தெளிவுடனும் வாழ முடியும் என்ற நம்பிக்கையை அடைகிறதுதான் 2வது படி. அப்படி நம்பிக்கையை அடைந்த மனிதர்களது வாழ்க்கையானது அவங்க வாழ்க்கைக்கு ஒரு உயர்ந்த அர்த்தம் இருக்கும், ஒரு தெய்வீக நோக்கம் இருக்கும் மற்றும் அறநெறி சார்ந்த ஒழுக்கத்தோட அவங்க வாழ்க்கையை வாழ்வாங்க. நான் தினமா என்ன வேணா நடக்கட்டும்னா அப்படின்னு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி தெய்வீக நோக்கம் உள்ள மனிதர்கள் நான் என்ன வேணா செய்வேன், தாழ்ந்தோண்டித்தனமா போவேன், சித்தம்போக்கு சிவம்போக்குன்னு வாழ்வேன் அப்படின்னு வாழ மாட்டாங்க. இது நம்பிக்கை. இப்படி நம்பிக்கையை அடைந்து வாழக்கூடிய மனிதர்களின் வாழ்வை பற்றிய ஒரு நோக்கமுற்ற கண்ணோட்டம் இதைத்தான் அவங்க நம்ம எல்லா மீட்டிங்லயும் நம்ம பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றோம். இருப்பினும் இந்த நம்பிக்கை வெளிப்படுத்தக்கூடிய தனிப்பட்ட அனுபவம் இது என்னென்ன சமூகம், இறையியல், மரபுகள் சார்ந்து வடிவமைக்கப்பட்டு பெரும்பாலும் மாறுபடுகின்றது. ரொம்ப எல்லாம் போக வேண்டாம். நான் எங்க அம்மா வயசுலதான் பிறந்தேன். ஆனா எங்க அம்மாவுடைய நம்பிக்கைக்கு என் நம்பிக்கைக்கு இடையில எவ்வளவு பெரிய வேறுபாடு இருக்கு. 42 வருடங்கள் இப்ப என்னுடைய மனைவியோட சேர்ந்து வாழ்ந்திருக்கேன்.
என்னுடைய மனைவியுடைய நம்பிக்கைக்கு என் நம்பிக்கைக்கு இடையில எவ்வளவு பெரிய வேறுபாடு இருக்கு. அவங்க இறைவனை பார்க்கக்கூடிய கோணமும் நான் பார்க்கக்கூடிய கோணமும், அவங்க இறையியல்ல ஒரு வகையான நம்பிக்கையில வளர்க்கப்பட்டிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கடவுளுக்கு ஒரு வகையான நாமம், ஒரு வகையான வடிவம், ஒரு பேரு, வழிபாட்டு முறைகள் எல்லாமே அவங்கவுங்களுக்கு ஒன்னொன்னு வளர்த்து கொள்றாங்க. பெரும்பாலும் மாறுபடுகின்றது. The exact expression of faith varies drastically, shaped by personal experiences, community, and logical traditions. எல்லாருக்கும் மாறுபட்டுக்கிட்டே தான் இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி நம்பிக்கை இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே இந்த மதத்தை சார்ந்தவங்க சொல்றவங்க யார் 2 பேருக்கு ஒரே மாதிரி நம்பிக்கை இருக்கும்? என் பேர்லயும் நான் சொல்றேன், நான் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவன் சொல்றேன், என் மனைவியும் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்க சொல்றாங்க. அந்த கோயிலுக்கு போனா வர்ற ஒரு ஆயிரக்கணக்கான பேரு அவங்க ஒரு மதத்தை சார்ந்தவங்க சொல்றாங்க. எல்லாரும் ஒரே பைபிளை தான் படிக்கிறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா என் கோயில் தான் பெரிய கோயில், உன் கோயில் இல்லை அப்படின்னு இதுல புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன் ஒருத்தன் சொல்லுவான், அவன் பிரிஞ்சு போயிடுவான். ஈரான்காரனும் குரானை தான் படிக்கிறான், சவுதி அரேபியாக்காரனும் குரானை தான் படிக்கிறான். 2 பேரும் ஒரே சட்டம் தான் வச்சிருக்காங்க. ஆனா 2 பேரும் ஒருத்தன் போட்டு அடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கான். இன்றைய சிந்தனை வாழ்வின் அர்த்தத்தை தேடும் தனிப்பட்ட பயணத்தின் மையத்தை சுட்டி காட்டுகின்றது. எனது அடிப்படை அறநெறி, தத்துவம் மற்றும் இருப்பு சார்ந்த கேள்விகளை இறுதியில் என்னுடைய அகநிலை சார்ந்தவையாத்தான் இருக்கும். அது தனிப்பட்ட மனிதனை சார்ந்தது. அது இறையியல் சார்ந்ததெல்லாம் கிடையவே கிடையாது. ஃபெலோஷிப் சார்ந்ததெல்லாம் கிடையவே கிடையாது. வாழ்வின் அர்த்தத்தை தேடும் தனிப்பட்ட பயணத்தின் மையத்தை இன்றைக்கு சிந்தனை சுட்டி காட்டுகின்றது. சோ என்னுடைய மனசுல நான் வாழ்றதுக்காக வைத்துக் கொள்ளக்கூடிய அடிப்படை அறநெறி, தத்துவம் மற்றும் இருப்பு சார்ந்த கேள்விகளை அதுக்கு கடைசியில நான் தான் பதில் சொல்லணும். சமுதாயம் எல்லாம் பதில் சொல்லாது. இது என்னுடைய அகநிலை சார்ந்தது ஆதலால் மத கட்டுப்பாடுகளை, கட்டமைப்புகளை விட என்னுடைய சொந்த நம்பிக்கையை நான் கையாளும் தனிப்பட்ட நேர்மைக்கு தான் பெரிய முக்கியத்துவத்தை தோழமையில கொடுக்குறாங்க. இங்க எல்லாரும் நம்ம ஒற்றுமையா இருக்கணும்னு, ஒற்றுமையை பத்தின ஒற்றுமைன்னா என்னன்னே தெரியாம இந்த ட்ரெடிஷனை படிச்சு பேசிட்டே இருக்காங்க நிறைய பேரு. அப்படி இந்த ஒரு வரியை பற்றி கொஞ்ச நேரம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. வாழ்வின் அர்த்தத்தை தேடும் தனிப்பட்ட பயணத்தின் மையத்தை இன்றைய சிந்தனை சுட்டுக்காட்டுகின்றது. என்னுடைய அடிப்படை அறநெறி, என்னுடைய அடிப்படை வாழ்க்கை தத்துவம், என்னுடைய இருப்பு சார்ந்த கேள்விகள் எல்லாமே என் சம்பந்தப்பட்டது. நான் தான் என்னுடைய கேள்விகளுக்கு பதில் அளிச்சாகணுமே தவிர என்னுடைய ஸ்பான்சர் எல்லாம் பதில் அளிக்க மாட்டாரு. ஆதலால் புற மத கட்டமைப்புகளை விட என்னுடைய சொந்த நம்பிக்கையை நான் கையாளும் தனிப்பட்ட நேர்மைக்குத்தான் பெரும்பாலும் தோழமை முக்கியத்துவம் கொடுக்கின்றது. பர்சனல் இன்டெகிரிட்டி, உனக்குள்ளார உள்ள அக ஒருமைப்பாடுதான் ரொம்ப முக்கியமானது. உனக்குள்ளார நீ அக ஒருமைப்பாட்டு வந்து அடையல அப்படின்னு சொல்லிட்டா உன்னால இந்த சமுதாயத்துல இருக்கக்கூடிய எல்லா வகையான அறநெறிகளும் சேர்ந்து உனக்கு ஒரு 10 பைசாவுக்கு உதவவே உதவாது. தோழமைக்குன்னு 1008 படிகள் அடங்கிய மீட்புடன் செயல்திட்டம் இருக்கலாம், மரபு வழி எப்படி அறியப்பட்ட கோட்பாடுகள் இருக்கலாம், வாக்குறுதிகள் இருக்கலாம், கான்செப்ட் இருக்கலாம், கொள்கைகள் இருக்கலாம், ஒவ்வொரு மதத்துக்கு வேறுபடலாம். ஆனா என்னுடைய அடிப்படை அகநிலை சார்ந்த விஷயங்களை வெளியில இருந்து கொண்டு வர முடியாது. புற மத கட்டமைப்புகளை விட, புற மத விட என்னுடைய சொந்த நம்பிக்கையை நான் கையாளும் தனிப்பட்ட நேர்மைக்கு என்னுடைய நம்பிக்கையை நான் எந்த அளவுல கையாளுறேன் அப்படின்றத வச்சுதான் என்னுடைய பர்சனல் இன்டெகிரிட்டி, அக ஒருமைப்பாடு இருக்கும் அப்படின்ற கருத்தை தோழமை ஆழமாக அழுத்தமாக சொல்லுது. நான் ஒரு முறை சார்ந்த மதத்தையோ மத சார்பற்ற தத்துவத்தையோ அல்லது நான் சமூக நீதியையோ பேசிட்டு அலையலாம். மிகவும் நெகிழ்வான ஒரு அணுகுமுறைகளை நான் கொண்டிருக்கலாம். ஆனா ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக தங்கள் மனசுக்குள்ளார எழக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டிய அழியாத கட்டாயமான தேவைகள் இருக்கின்றன. என்னுடைய நோக்கம் என்ன, எதுக்காக நான் வாழ்றேன்ற கேள்விக்கு தோழமை பதிலளிக்குமா என்ன நீதான் பதிலளிக்கணும். எதுக்காக வாழ்றேன், என்னுடைய வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன, என்னுடைய தார்மீக வழிகாட்டி என்ன, என்னுடைய வாழ்க்கையில நான் இப்ப அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களை எப்படி சமாளிக்கிறது, உண்மையிலே நான் யாரு, இந்த கேள்விகளுக்கு யாரு பதில் சொல்லணும்.
வெளியே இருந்து யாராவது சொல்ல போறாங்களா என்ன? யாரும் சொல்ல முடியாது. நீதான் பதில் சொல்லி ஆகணும். நான் ஒரு முறை சார்ந்த மதத்தையோ அல்லது மத சார்பற்ற தத்துவத்தையோ பெரிய விஷயங்களை பண்ணலாம், சமூக நீதி பேசலாம், என்ன வேணா பேசலாம், ஒரு மிகவும் நெகிழ்வான ஆன்மீக அணுகுமுறையை நான் வச்சிருக்கலாம். ஆனால் என் மனசுக்குள்ளார எழக்கூடிய முரண்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு மட்டும்தான் உண்டு. என்னுடைய வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன? அந்த நோக்கத்தின்படி வாழ்வதற்கு எனக்கு தார்மீக வழி காட்டுறது எந்த வழி காட்டுது? என்னுடைய கஷ்டங்களை எப்படி நான் சமாளிக்கிறது? நான் யாரு? தத்துவங்கள் மற்றும் சமய ஆய்வுகள் சார்ந்த விவாதங்கள் நம்மை ஒரு குறிப்பிட்ட கோட்பாட்டை ஏற்க வைக்கின்றன. நாம தான் ஏல சில கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்றோம். தத்துவங்கள் மற்றும் சமய ஆய்வுகள், ஃபெல்லோஷிப் சேர்ந்த ஆய்வுகள், விவாதங்கள் நம்மை ஒரு குறிப்பிட்ட கோட்பாடை ஏற்றுக்கொள்ள வைக்கின்றன அல்லது நிராகரிக்க வைக்கின்றன. நான் ஏத்துக்கிறேன் அல்லது நிராகரிக்க போறேன். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில உள்ள விழுமியங்களை, என்னுடைய வாழ்க்கையுடைய மதிப்புகளை நான் தனிப்பட்ட முறையில கடைபிடிச்சு வாழ்ந்தா மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையை நான் வடிவமைக்க முடியும். என்னுடைய வாழ்க்கையை வேற யாருமே ஷேப் பண்ண முடியாது. நான் தான் ஷேப் பண்ணி ஆகணும். நான் எதை வேணாலும் ஏற்றுக்கொள்ளலாம், எதை வேணாலும் மறுக்கலாம், எதை வேணாலும் நிராகரிக்கலாம். ஆனா என்னுடைய வாழ்க்கையுடைய மதிப்புகளை, என்னுடைய வாழ்க்கையுடைய விழுமியங்களை நான் தனிப்பட்ட முறையில கடைபிடித்து வாழ்வதால மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையை நல்ல வகையில என்னால வடிவமைக்க முடியும். முறையான மரபுகள், கட்டமைப்புகளை வழங்கினாலும் நிலை சார்ந்த என்னுடைய பதில்களே அன்றாட தேர்வுகளை தீர்மானிக்கின்றன. என்ன வேணா படியா, எவ்வளவு வேணாலும் கேளியா, எவ்வளவு வேணாலும் கேளியா. இந்த மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறமாக நான் என்ன செய்ய போறேன்றது என்னுடைய தேர்வு தான், என்னுடைய தேர்வு தான். தூக்கம் வரல, நான் ஏதாச்சும் தப்பு செஞ்சுட்டு தூங்க போறேன் அப்படின்னு சொன்னான். முறையான மரபுகள் கட்டமைப்புகளை வழங்கினாலும் எல்லா மதங்களும் முறையாக வாழ்வதற்கான ஒரு கட்டமைப்பை தான் கொடுக்குது. தோழமே அந்த கட்டமைப்பை தான் கொடுக்குது. ஆனாலும் அகநிலை சார்ந்த என்னுடைய பதில்களே என்னுடைய அன்றாட தேர்வுகளை நிர்ணயம் செய்கின்றனன்றது உனக்கு புரியுதா? உன்னை நீ மாத்திக்காத வரைக்கும் எவருமே உன்னை மாத்த முடியாது, எதுவுமே உன்னை மாத்த முடியாது. Whether we agree with the principle, whether we agree with a particular religious approach or conception seems to make a very little difference. There are questions for each one of us to settle for ourselves. தத்துவங்கள் மற்றும் சமய ஆய்வுகள் என்ன வேணா உனக்கு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். அதை நீ ஏற்றுக்கொள்ளலாம், அதை நிராகரிக்கலாம். ஆனாலும் கூட உன்னுடைய வாழ்க்கையுடைய மதிப்புகள் உன்னுடைய அகநிலை சார்ந்தது மட்டும்தானே. உன்னுடைய நம்பிக்கை, உன்னுடைய விருப்பம் சார்ந்தது மட்டும்தானே. உன்னுடைய விருப்பத்திலையும் உன்னுடைய நம்பிக்கையிலையும் தவறு இருக்கிறப்ப உனக்கு எல்லாமே தப்பா தெரியும். அதனாலதான் உட்கார்ந்து ஒருத்தன் தலையை உடைச்சு அடிச்சுட்டு இருக்கான், சாவடிச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. Whether we agree with a particular religious approach or conception seems to make a very little difference. There are questions for each of us to settle for ourselves. ஆனால் எல்லா விஷயங்களிலும் இறையருட் பேராற்றின் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலின் மேல் வைக்கும் உறுதியான நம்பிக்கை அற்புதங்களை செஞ்சு காட்டுது. But in each case, the belief in a higher power has accomplished miraculous and humanly impossible results. இந்த நம்பிக்கை தான் அந்த எல்லா விஷயத்தையும் செஞ்சு காட்டுது. இந்த உலகத்துல வாழ்ந்த பெரிய மகானான இயேசு கிறிஸ்து அவர் பெரிய அற்புதங்களை செஞ்சு காட்டினாரு அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு அற்புதத்தையும் செஞ்சுட்டு அவரு என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கிட்டு அப்படின்றாரு. நம்பிக்கை இல்லாத இடத்துல தன்னால அற்புதங்கள் செய்ய முடியல அப்படின்னு அவரே ஒப்புக்கொள்றாரு. In each case, the belief in a higher power has accomplished miraculous and humanly impossible results. So, என்னுடைய வாழ்க்கை, நான் சிந்திக்கக்கூடிய முறைகள், இது எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையில தான் புரட்சிகரமான மாற்றங்களை உண்டாக்குது. தோழமைக்கு வர்றப்ப என்ன அறியாம என்னுடைய நம்பிக்கைகள்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டது. சாதாரண மாற்றம் இல்ல, ரெபல்லியஸ் சேஞ்ச், புரட்சிகரமான மாற்றங்கள் உண்டாக்கிறது. Has there been a revolutionary change inside me? நான் சிந்திக்கிற விதத்துல, நான் பேசுற விதத்துல, நான் செயல்படுற விதத்துல புரட்சிகரமான மாற்றங்கள் வந்திருக்கா? இல்ல மறுபடியும் நான் பழைய காலத்துல மாதிரி அதே மாதிரிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? என்னில் புரட்சிகரமான மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளனவா
அப்படின்ற கேள்வியை கேட்டுட்டு நிகழல அப்படின்னா இன்னைக்கு தியானத்தை கடந்து போகும். இன்னைக்கு தியானம் இறையருள் பேராற்றின் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதல் என்னுடைய மனசாட்சியின் மூலம் வெளிப்படுத்தப்படுகின்றது என்பதை உணர்வதுவே உண்மையான வழிபாடு ஆகும். இத ஒத்துக்கிட்டாலும் சரி, ஒத்துக்கலனாலும் சரி, அடிப்படை உண்மை அதுதான். நான் எப்படி வாழணும் அப்படின்றதுக்கான நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை கடவுள் என்னுடைய மனசாட்சியின் மூலமாக உணர்த்துகின்றார். மனசாட்சிக்கு பணிஞ்சு அந்த மனசாட்சி எந்த வழியில செயல்படணும் அப்படின்னு நான் செயல்படுறனோ அதுக்கு பேர் தான் வழிபாடு ஆகும். சும்மா உளுந்து உளுந்து வணங்குறது, சாஸ்தாங்கமா வணங்குறது இதெல்லாம் கிடையாது. கடவுள் இதை செய்யணும்னு சொன்னா செய்யணும், இதை செய்ய கூடாதுன்னு சொன்னா செய்யாம இருக்கிறது தான் வழிபாடு ஆகும். இறையருள் பேராற்றலின் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை என்னுடைய மனசாட்சியின் மூலம் உணர்வதுவே உண்மையான வழிபாடு ஆகும். இந்த வழிபாடு முழுமையான இறை ஆண்மையை அங்கீகரித்து போற்றி அதற்கு பதிலளிக்கும் ஒரு செயலாகும். இந்த ஆழ்ந்த விழிப்புணர்வு மகத்தான ஒரு தனிப்பட்ட மாற்றத்திற்கு வழிவகுத்து மனித இயல்பை மாற்றி மனித இயல்புல ஒரு தெய்வீக நோக்கத்தை உணர்வதற்கு உயர்த்தவும் ஒரு ஆன்மீக விஷயமாக எனக்கு வழங்கப்படுகிறது. சிம்பிளா சொன்னோம்னா வழிபாடு அப்படின்னா என்ன? இறைவனை வணங்குறது வேற, இறைவனை வழிபடுறது வேற. இறைவன் தன்னுடைய நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை என்னுடைய மனசாட்சியின் மூலமாக எனக்கு வெளிப்படுத்துகின்றார். மனசாட்சிக்கு பணிஞ்சு மனசாட்சி சொல்ற வழியில வழிபடுறதுதான் வழிபாடு ஆகும். இந்த வழிபாடு முழுமையான இறையாண்மையை அங்கீகரித்து போற்றி அதற்கு பதிலளிக்கக்கூடிய ஒரு செயலாகும். இந்த ஆன்மீக விழிப்புணர்வு மகத்தானதொரு தனிப்பட்ட மாற்றத்தை உருவாக்கி வைத்து மனித இயல்பை தெய்வீக நோக்கத்திற்கு உயர்த்தவும் முக்கியமான ஒரு விஷயமாக அமைகின்றது. பெரிய அழகா இங்கிலீஷ்ல எழுதிட்டாங்க. Worship in consciousness of God's divine majesty. அவ்வளவுதான். Worship in consciousness of God's divine majesty. கான்சியஸ்னஸ் என்றால் மனசாட்சி. மனசாட்சியின் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலுக்கு பணிந்து செயல்படுவது அந்த இறையர் பேராற்றுடைய தெய்வீக அந்த வழிகாட்டுதலை எனக்கு உணர்த்துது அப்படின்னு சொல்றாங்க. Worship in consciousness of God's divine mercy. உண்மையான வழிபாடு, உண்மையான வர்ஷிப், உண்மையான இறை வணக்கம் என்னன்னு கேட்டா இது ஒரு புனிதமான மாற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடிய ஒண்ணுதான் வழிபாடு அப்படின்றாங்க. ஒரு புனிதமான மாற்றம், ஒரு புனிதமான மாற்றம் அதுக்கு வழிவகுக்கிறது தான் வழிபாடு. நான் மாறவே மாட்டேன், செஞ்சதையே செஞ்சுட்டே இருப்பேன், ஆனா கடவுளை வணங்குறேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? கடவுளை வணங்குறேன் ஒரு அழகா சொல்லுவாரு, ஒரு இங்க உட்கார்ந்து கந்த கவசம் சொல்லிட்டே இருப்பாரு, அல்லது ஏதாச்சும் ஒரு பிரார்த்தனை ஒண்ணு பெருசா சொல்லிட்டே இருப்பாரு. ஆனா கவனம் எல்லாமே உலகம் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கும், சார்ந்த விஷயங்கள்ல இருக்கும். உண்மையான வழிபாடு, உண்மையான வர்ஷிப், உண்மையான இறை வணக்கம் என்பது புனிதமான மாற்றத்திற்கு வழிவகுக்கின்றது. என்னுடைய வரம்புகளையும் என்னுடைய மனித பலகீனங்களையும் விட்டு கொடுக்கும் போது இறையருள் பேராற்றல் தன்னுடைய தெய்வீக இயல்பை கிருபையோடு எனக்கு அளிக்குது. எனக்கு அளிக்குது. எப்ப அளிக்குது? நான் இறைவனை வழிபடும் போது, இறைவனுடைய நல்ல ஒழுங்கான வழிகாட்டு வழியில நடக்கும் போது, நான் என்னுடைய வரம்புகளையும் என்னுடைய மனித பலகீனத்தையும் விட்டு கொடுக்கும் போது இறையருள் பேராற்றல் தன்னுடைய தெய்வீக இயல்பை கிருபையோடு எனக்கு கொடுக்குது. பணியும் போது, பணியோடு செயல்படும் போது எனக்கு அது கிடைக்குது. இந்த அர்ப்பணிப்பின், இந்த சமர்ப்பணத்தின் மூலமாக இறையருள் பேராற்றல் என்னுடைய உலக பார்வையை மாற்றி என்னை இயற்கைக்கு அப்பாற்பட்ட வலிமை, என்னுடைய இயல்புக்கு அப்பாற்பட்ட வலிமை, அமைதி மற்றும் கிருபையால் என்னுடைய மனசை நிரப்புது. என்னுடைய இயல்புல அது கிடையவே கிடையாது. பெருக்குள்ளார் வந்து சேர்றப்ப உள்ளுக்குள்ளார கொந்தளிச்சுட்டு தானே கிடந்துச்சுது. இப்ப பார்த்தாலும் சதா சர்வ காலம் எதையாச்சும் உன்னை புலம்பி கொந்தளிச்சுக்கிட்டே தானே கிடந்தது. இந்த வழிபாடு 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 என்பது மனசாட்சி பணிந்து மனசாட்சி காட்டக்கூடிய வழியில செயல்படுவது, அர்ப்பணிப்பதன் மூலமாக, சமர்ப்பணம் செய்வதன் மூலமாக இறையருள் பேராற்றல் என்னுடைய உலக பார்வையே மாற்றி என்னுடைய இயல்புக்கு அப்பாற்பட்ட வலிமையையும் என்னுடைய இயல்புக்கு அப்பாற்பட்ட கிருபையையும்
எனக்கு உள்ளார கொடுக்குது. As I pass to worship, God will help me to raise my humanly nature to his divine nature. As I pass to worship, வழிபடுறதுன்னா உட்கார்ந்து வழங்குறது எது கிடையாது. வழிபாடுன்னா முதல்ல சொல்லிட்டாங்க, எது வழிபாடுன்னு சொல்லிட்டு தான் அது சொல்றாரு. As I pass to worship, worshipனா என்னன்னு சொல்லிட்டு, worshipனா இறைவனுக்கு பணிந்து செயல்படுவதுதான் worship. அந்த worshipper நான் பண்ணும்போது, இறைவனை வழிபடும் போது, இறைவன் என்னுடைய மனித இயல்பை மாற்றி தெய்வீக இயல்பாக எனக்கு இல்லாத ஒரு சக்திகளை எல்லாம் எனக்கு கொடுக்க ஆரம்பிக்கின்றாரு. கோயில் அப்படின்ற ஒரு வார்த்தை, கோயில். கோயில் என்றால் என்ன? கோ என்றால் இறைவன், இல் என்றால் இல்லம். கோ என்றால் இறையர் பேராற்றல், இல் என்றால் குடியிருக்கக்கூடிய ஒரு இடம், குடியிருக்கும் இல்லம். இறையர் பேராற்றல் குடியிருக்கக்கூடிய இல்லம் தான் கோயிலாகும். உள்ளம் பெரும் கோவில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்கே. கோயில், உள்ளம் பெரும் கோவில், ஊனுடம்பு ஆலயம். கோயில் கடவுள் குடியிருக்கக்கூடிய இடம். ஆலயம் ஆன்மா லயித்திருக்கக்கூடிய இடம். ஆலயம். கோயில்களை பிரபஞ்சத்தின் நுணுக்கமான மாதிரி வடிவங்களாக வடிவமைச்சு நம்ம பெரியவங்க எல்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க. கோயில்களை பிரபஞ்சத்தின் நுணுக்கமான மாதிரி வடிவங்களாக வடிவமைச்சு கட்டியிருக்கிறாங்க. மனித உடம்புதான் உண்மையான கோயில். மனித உடம்புதான் உண்மையான கோயில். ஆன்மீக விழிப்புணர்வை, தன்னுணர்வை அடைய பிரபஞ்சத்தின் ஆற்றலை இந்த மனித உடலும் ஆன்மாவும் இணையும் இடமாக இந்த உடம்பை நான் பார்க்கணும். கோயில்கள் பிரபஞ்சத்தின் நுணுக்கமான மாதிரி வடிவங்கள் அப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. மனித உடலே உண்மையான கோயில். ஆன்மீக விழிப்புணர்வு, தன்னுணர்வை அடைய பிரபஞ்சத்தின் ஆற்றல், மனித உடலில் ஆன்மா, இது ரெண்டு இணையக்கூடிய இடம்தான் கோவிலாக கருதப்படுகிறது. ரெண்டு இணைந்திருக்கிற இடம் எது? இந்த பிரபஞ்சத்துடைய ஆற்றலும் என்னுடைய மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய, என்னுடைய உடம்புக்குள்ளார இருக்கக்கூடிய ஆன்மாவும் ஒன்றாக இணையக்கூடிய இடம் என்னுடைய உடம்பு. உள்ளம் பெரும் கோவில், உடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தார் ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காணா மணி விளக்கே. நெருப்பு, காற்று, பூமி, நீர், ஆகாயம் ஆகிய 5 பஞ்சபூதங்களின் ஆற்றலை ஈர்த்து மனிதனை இயற்கையுடனும் இறையர் பேராற்றலுடனும் இணைக்கும் மையங்களாக கோவில்கள் இருக்கின்றன. உடம்புதான் கோயிலு. உடம்பை முன்னர் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை யான் எடுத்து ஓம்புகின்றேனே. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் தேடவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. So earth is a material temple that encloses God's divinity. Earth is a material temple to enclose God's divinity. உள்ளம் பெரும் கோவில், உடம்பு ஆலயம். தன்னை வழிபடுபவர்கள் இறையர் பேராற்றல் தெய்வீக ஆற்றலையும் தெய்வீக அன்பையும் தெய்வீக குணமடைதலையும் அளிக்கின்றது. யாருக்கு? வழிபடுபவர்களுக்கு, வணங்குறவங்களுக்கு மட்டும் இல்ல, வழிபடுறவங்களுக்கு, அந்த வழியில நடக்கிறவங்களுக்கு. God brings those who worship him a divine power, a divine love, a divine healing. தன்னை வழிபடுபவர்களுக்கு இறையர் பேராற்றல் தெய்வீக ஆற்றலையும் தெய்வீக அன்பையும் தெய்வீக குணமடைதலையும் அளிக்கின்றது. God brings those who worship him to divine power, to divine love, to divine healing. So இறைவனை வழிபடுதல் என்பது இறையர் பேராற்றின் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலுக்கு பணிந்து செயல்படுதலாகும். திரும்ப 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 சொல்றேன், இறைவனை வழிபடுதல் என்பது இறையர் பேராற்றின் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலுக்கு பணிந்து செயல்படுவதாகும். அவ்வாறு தன்னலம் தன்முனைப்பு இல்லாமல் பிற நல பணிகளை பணியோடு செய்யும் மனிதர்கள் இறையர் பேராற்றின் ஆற்றலையும் குணமடைதலையும் அன்பையும் கொண்டு இருப்பவர்களாக இருப்பார்கள். டிவைன் பவர், டிவைன் லவ், டிவைன் ஹீலிங் யாருக்கு இருக்கும்? இறைவனை வழிபடும் மனிதர்களுக்கு. இறைவனை வழிபடுதல் என்பது இறையர் பேராற்றின் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலுக்கு பணி செயல்படுதல். அவ்வாறு தன்னலம் தன்முனைப்பு இல்லாமல் பிறர் நல பணிகளை பணியோடு செய்யக்கூடிய மனிதர்கள், அவங்க கிட்ட இறையர் பேராற்றின் ஆற்றல் இருக்கும், இறையர் பேராற்றின் அன்பு இருக்கும், இறையர் பேராற்றின் தெய்வீக குணமடைதல் இருக்கும். So I only have to open my mind to him and try to absorb some of his divine spirit. எனது மனதை திறந்து இறையர் பேராற்றல் தூய ஆற்றின் சிறிய பகுதியை எனக்குள்ளார ஏற்றுக்கொண்டா போதும், எல்லாம் நடக்கும். அமைதியாக சிறிது நேரம் இறையர் பேராற்றின் சக்தியோடு வழிபடுவதால்
என்னுடைய உள் மன சிந்தனைகள் மேல் நோக்கி எழுப்பப்படுகின்றன. சும்மா சாதாரணமா கீழ் நோக்கி எழும்பக்கூடியது. கீழ் நோக்கிதான் விந்து பாஞ்சிட்டே இருக்குது வெளியே. குண்டலின் மூலமாக மேல் நோக்கி எழுப்பப்படுகின்றது. மேல் நோக்கி எழுப்பப்படுகின்றது. இறைவர் பேராற்றல் என்னுள் ஏற்கனவே இருக்கின்றது என நான் உணர வருகின்றேன். இறைவர் பேராற்றல் அன்பையும் குணமடைதலையும் நான் அனுபவிக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கைக்கு நான் வர்றேன். Passing quietly in the spirit of worship, turn your mind inward, your thoughts move upwards, and you realize that his divine power may be yours, that you can be an expression of his love and you can be an expression of his healing. என் மேல நம்பிக்கை வைக்கிறவன் என்னோட பெரிய செயல்களை செய்வான்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. So I pray that I may worship God by seeing his eternal spirit. இறைவரர் பேராற்றலது நிலையான ஆற்றலுடன் என் வாழ்க்கையை வழிபட வேண்டும் என நான் வேண்டுகின்றேன். I pray that I may experience a new power in my life. என்னுடைய வாழ்க்கையில ஒரு புதிய சக்தியை நான் உணர வேண்டும் என பணியோடு வேண்டிக் கொள்கின்றேன். இந்த பிரேயரோட இன்றைய சிந்தனை முடிவடைகின்றது. இன்றைய சிந்தனையை சுருக்கமாக வழங்கி பார்த்தா, நல்லா வாழ முடியும் அப்படின்னு விரும்பு, நல்ல வாழ்க்கை வாழணும்னு விரும்பு. ஏற்கனவே நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லாது. இல்ல, வாழ்க்கை நேரத்தை விட இன்னைக்கு மேம்பட்டு வாழணும், மேம்பட்டு வாழணும், மேம்பட்டு வாழணும், மேம்பட்டு வாழணும்னு விரும்பு. என்னால மது போதையற்ற உடல் நிதானத்துடனும் வாழ முடியும், மனத்தெளிவுடன் நல்ல வாழ்க்கை வாழ முடியும் என்ற நம்பிக்கையை ஏஏ தோழமையில வந்த அந்த இடையில வரைக்கும் என்னால பெற்றுக்கொள்ளவே முடியல. இந்த ஏஏ தோழமை பரிந்துரைக்கக்கூடிய 12 படிகள் அடங்கி மீட்புடைய செயல் திட்டத்தை படித்ததுக்கு அப்புறம் தான் நம்பிக்கையே எனக்கு வந்துச்சு. இந்த நம்பிக்கை ஒரு தெளிவான நோக்கம் சார்ந்த நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை எனக்கு வழங்குவதை ஏஏ தோழமையில நான் கண்ணால பார்த்தேன். என்னை விட உயர்ந்த ஒரு சக்தி நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதல் என்னுடைய மனசாட்சியின் மூலமாக எனக்கு வழங்கப்படுகின்றது என்ற நம்பிக்கையை உறுதியாக மனசுக்குள்ள நிலைச்சு நிக்க வைக்கிறதன் மூலமாக இந்த உலகத்தை வேற ஒரு தெளிவான கோணத்துல நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். அதான் சர்வகாலம் என்னுடைய மனசுக்குள்ளார ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும், மறுக்கும் தன்மையுடைய அந்த சிந்தனை, டினையல், டிசீஸ் ஆஃப் டினையல், ஏன் எதுக்கு அப்படின்ற கேள்விகளுக்கு என்னுடைய நம்பிக்கை விடை எடுத்தாலும் நம்பிக்கை பெரும்பாலும் அனுபவம் சார்ந்த தர்க்க ரீதியான வாதங்களை கடந்து என்னாலும் மன தெளிவுடன் வாழ முடியும் அப்படின்ற மன உறுதியை உள்ளத்துக்குள்ளார உருவாக்குது. நம்பிக்கை உள்ளவர்களுக்கு வெறும் வாழ்க்கை ஒரு தற்செயல் நிகழ்வு கிடையாது. மாறாக வாழ்க்கைக்கு ஒரு தெய்வீக நோக்கம் இருக்குது, வாழ்க்கைக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது, வாழ்க்கைக்கு ஒரு அறநெறி இருக்குது. நம்பிக்கையுடன் வாழ்க்கை வாழ்றவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அறநெறி இருக்கும், அதுக்கு ஒரு இலக்கு இருக்கும், ஒரு நோக்கம் இருக்கும். வாழ்க்கை என்பது ஒரு பயணம். அந்த பயணத்துல ஒரு இலக்கை நோக்கி முன்னேறோம். என்ன இலக்கு? ஒரே ஒரு நாள் ஆச்சு நான் உணர்த்து செத்து போகணும். இப்ப வாழ்க்கை என்பது ஒரு பயணம். இந்த உலகத்தில் பிறந்த எனக்கென்று சில கடமைகள் உண்டு, ஒரு பொருட்கள் இருக்கு. நற்செயல்கள், நற்பணிகள் செய்வதன் மூலமாக ஒரு ஆழமான விழிப்புணர்வு அல்லது தன்னுணர்வு என்ற இலக்கை நோக்கி என்னாலே முன்னேற முடியும். இந்த முன்னேற்றம் தான் வாழ்க்கையுடைய நோக்கம். இந்த முன்னேற்றம் பெறுவதற்கு சில விதிகளும், அந்த விதிகளை கடைபிடித்து வாழ்றதுக்கு எனக்கு சுதந்திரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாழ்க்கை சவால்கள் நிறைந்தது. சவால்களை சந்திக்கும் போது வளர்ச்சி எனக்கு ஏற்படுகின்றது. வாழ்க்கையுடைய இறுதி உண்மை பிறப்பு மற்றும் இறப்பு என்பது ஒரு சுழற்சி. இந்த வாழ்க்கையில நான் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு செயல் விளைவு உண்டு. இந்த நம்பிக்கை மட்டும்தான் மனிதர்களை இந்த பூமியில நேர்மையாகவும் அமைதியாகவும் அறநெறியோடும் வாழ்வதற்கு ஒரு நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை காட்டுது. People of faith have a logical idea about what life is all about. There is a wide variation in the way each one of us approaches and conceives the power greater than us. ஒவ்வொருத்தரும் ஒரு வழியில பாக்குறாங்க. இப்ப மதுபதையற்ற உடல் நிதானத்துடனும் மன தெளிவுடனும் வாழ முடியும் என்ற நம்பிக்கையை வந்தடைந்த மனிதர்களது வாழ்வானது ஒரு உயர்ந்த அர்த்தம், ஒரு உயர்ந்த தெய்வீக நோக்கம் மற்றும் அறநெறி சார்ந்த ஒழுக்கத்துடன் வழி நடத்தப்படுகின்றது அப்படின்றது ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை வந்தடைந்து வாழக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கையில பர்பஸ் இருக்கும். கண்டிப்பா பர்பஸ் இல்லாம சும்மா இருக்க மாட்டாங்க. ஆனா இந்த பர்பஸ் எப்படி கிடைக்கும்? இது தனிப்பட்ட மனிதன் தான் கண்டுபிடிக்கணும். The exact expression of faith varies, drastically shaped by personal experience, community and theological perceptions, theological tradition. இன்றைய சிந்தனை வாழ்வின் அர்த்தத்தை தேடும் தனிப்பட்ட பயணத்தை மையமாக குட்டி காட்டுகின்றது.
என்னுடைய அடிப்படை அறநெறி, என்னுடைய அடிப்படை தத்துவம், இது சார்ந்த கேள்விகளுக்கு நான் தான் பதில் சொல்லணும். எனக்காக வேற யாரும் பதில் சொல்ல முடியாது. உனக்காக நீ அழலாம், இயற்கை நடக்கும். நீ எனக்காக உணவு உண்ண எப்படி நடக்கும்? எனக்குன்னு உள்ள கேள்வி நான் தான் பதில் சொல்லணும். நான் என்னுடைய வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன? அந்த நோக்கத்துக்கு நீ வாழ்றதுக்கான வழிகாட்டுதல் என்ன? என்னுடைய கஷ்டங்களை நான் எப்படி சமாளிக்கிறது? நான் யாரு? தத்துவங்கள் மற்றும் சமயம் சார்ந்த விவாதங்கள் நம்மை ஒரு குறிப்பிட்ட கோட்பாட்டை ஏற்றுக்கொள்ள வைக்கின்றன. உண்மையிலேயே நான் இந்துவா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், அல்லது கிறிஸ்டியனா இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம். இந்த கோட்பாட்டை நீ ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது நிராகரிக்க செய்யலாம். ஆனா உன்னுடைய வாழ்க்கையின் விளிமியங்களை, உன்னுடைய வாழ்க்கையின் மதிப்புகளை தனிப்பட்ட முறையில கடைபிடிச்சு வாழ்க்கையை வடிவமைச்சு கட்டுறது கடைசியில நீ மட்டும்தான்யா. நீ மட்டும்தான். முறையான மரபுகள் கட்டமைப்புகளை வழங்கினாலும் அகநிலை சார்ந்த விஷயங்கள் தான் பதில்களை சொல்லும். Whether we agree with a particular religious approach or consumption seems to make a very little difference. There are questions for each one of us to settle for ourselves. நாம தான் அதுக்கு பதில் சொல்லணும். குடிக்கலாமா வேண்டாமான்ற பதில நீதான் உனக்குள்ளார சொல்லிக் கொள்ளணும். என்னுடைய வாழ்க்கை, நான் சிந்திக்கக்கூடிய முறை, இதுல வந்ததுக்கு அப்புறமாக புரட்சிகரமான மாற்றங்கள் நடந்திருக்கா? அதே மாதிரிதான் சிந்திக்கிறேன், அதே மாதிரிதான் பேசிட்டு அலையிறேன். ஏதோ ஒரு படத்தை சொல்லுவாங்க, இனிமே எவனாச்சும் நீ கோபாலட்சுமன் கூப்பிட்டா சப்புன்னு அரைஞ்சிரு அப்படின்னா. கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோயின் கேப்பா, உன்னை யாரும் இப்ப கோபாலட்சுமன் கூப்பிடுறாங்க, எவன் கூப்பிடுறான், நான் தான் சொல்லிட்டு அலையிறேன், எல்லா வேலையும் நீ சப்பானி. மாற்றமே இல்லை, எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே தான் இருக்கு. அப்படின்னா தியானத்துக்கு கடந்து போ. பேராற்றின் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதல் என்னுடைய மனசாட்சி மூலமாக வெளிப்படுத்தப்படுகின்றது அப்படின்றத உணர்வதுதான் வழிபாடு அப்படின்ற. வழிபாடு வணக்கம் செலுத்துறது வேற, வழிபடுதல் வேற. இந்த வழிபாடு முழுமையான இறையாண்மையை அங்கீகரித்து போற்றி அதற்கு பதிலளிக்கும் ஒரு செயலாகும். இந்த ஆன்மீக விழிப்புணர்வு மகத்தான ஒரு தனிப்பட்ட மாற்றத்தை வகுத்து மனித இயல்பை தெய்வீக இயல்பாக உயர்த்தி காட்டுகிறது. சோ நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம், வழிபடு. நான் வழிபடுறதுன்னா மத அடையாளங்களை அணைஞ்சு கொள்றத வழிபடுறதுன்னு நான் நினைச்சுக்கிறேன். இறை வழிபாடுன்னா போய் கோயில்ல போய் உட்கார்ந்து ஒரு தலையில ஒரு சிலுவையை போட்டுட்டேன்னா முடிஞ்சு போச்சு, வழிபட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறேன். அல்லது ஒரு பொட்டையை போட்டு ஒரு குல்லா வச்சுக்கிட்டேன்னா வழிபட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். Worship in consciousness of God's divine majesty. இதனுடைய அந்த மெஜஸ்டிய உன்னுடைய மனசாட்சியின் மூலமாக வழிபடு. உண்மையான வழிபாடு, உண்மையான வர்ஷிப், உண்மையான இறை வணக்கம் ஆகியன புனிதமான மாற்றத்திற்கு வழிவகுத்தாக வேண்டும். என்னுடைய வரம்புகளையோ மனித பலகீனங்களையோ விட்டு கொடுக்கும் போது இறையருள் பேராற்றல் தன்னுடைய தெய்வீக இயல்பை கிருபையோடு எனக்கு கொடுக்கின்றது. இந்த அர்ப்பணிப்பு, இந்த சமர்ப்பணத்தின் மூலமாக இறையருள் பேராற்றல் என்னுடைய இந்த உலக பார்வையை மாற்றி என்னுடைய இயல்புக்கு அப்பாற்பட்ட வலிமையை, சக்தி, எனக்கு இந்த வலிமையெல்லாம் எப்படி கிடைக்குதுன்னு எனக்கு தெரியவே இல்லை, கண்டிப்பா தெரியல. As I pass to worship, God will help me, raise me from my human nature to the divine nature. கோயில் என்பது கோயில். என்றால் இறைவன் குடியிருக்கக்கூடிய இல்லம்தான் கோயில். உள்ளம் பெரும் கோயில், உடம்பு ஆலயம், தெளிந்தாக்கி ஜீவன் சிவலிங்கம், பல்ல பலனையும் காலா மணி விளக்கு. கோயில்களை பிரபஞ்சத்தின் நுணுக்கமான மாதிரி வடிவங்களாக பாரு. மனித உடம்புதான் உண்மையான கோயில். ஆன்மீக விழிப்புணர்வையும் தன்னுணர்வையும் அடைய பிரபஞ்சத்தை ஆற்றலும் மனித உடலும் ஒன்று சேரக்கூடிய ஒரு இடம் தான் கோயில். அது உன்னுடைய உடம்புதான். நெருப்பு, காற்று, பூமி, நீர், ஆகாயம், இந்த 5 பஞ்சபூதங்களாலதான் இந்த உடம்பு உருவாகிருக்குது. ஆட்டோமேட்டிக்கா இந்த உடம்பு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை ஈர்த்து மனிதனை இயற்கையுடனும் இறையர் பேராற்றலுடன் இணைக்கும் மையங்கள் தான் கோயிலாக வழங்குகின்றன. உன்னுடைய உடம்ப வழிபடு. உடம்பு சும்மா சாராயத்தை கொடுத்தோ, புகையை விட்டோ, அல்லது சக்தியை வெளியேற்றியோ பண்ணாத. Earth is the material temple that encloses God's divinity. தன்னை வழிபடுபவர்களுக்கு இறைவன் தெய்வீக ஆற்றலையும் தெய்வீக அன்பையும் தெய்வீக குணமடைதலையும் அளிக்கின்றார். God brings those who worship him a divine power, a divine love, a divine healing. So இறைவனை வழிபடுதல் என்பது இறையருள் பேராற்றின் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலுக்கு பணிந்து செயல்படுதல். நான் இறைவனை வழிபடுறேன், ஆனா இறைவனுடைய நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலுக்கு பணிந்து செயல்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றோம். இறைவனை வணங்குறேன்றதுக்கு என்ன அர்த்தமாகும்? அவ்வாறு தன்னலமின்றி தன்மனை போடு இல்லாம
பிறர் நல பணிகளை பணியோடு செய்யும் மனிதர்கள் அவங்களுடைய ஒவ்வொரு செயல்லையும் இறையர் பேராற்றலின் ஆற்றல் இருக்கும், இறையர் பேராற்றலின் அன்பு இருக்கும், இறையர் பேராற்றலுடைய தெய்வீக குணமடைதல் இருக்கும். நான் என்ன செய்யணும்? ஐ ஒன்லி ஹாவ் டு ஓபன் மை மைண்ட், அப்சார்ப் சம் ஆஃப் ஹிஸ் டிவைன் ஸ்பிரிட். என்னுடைய மனதை திறந்து இறையர் பேராற்றலின் தூய ஆற்றலை, அந்த ஆற்றலுடைய ஒரு சின்ன பகுதியை எனக்குள்ளார போட்டுக்கொண்டால் மட்டுமே போதுமானது. அமைதியாக சிறிது நேரம் இறையர் பேராற்றலுடைய சக்தியோட வழிபடும் போது என்னுடைய உள்மன சிந்தனைகள் மேல் நோக்கி எழும்ப ஆரம்பிக்கின்றன. இறையர் பேராற்றல் என்னுள் ஏற்கனவே இருக்கின்றது என்று நான் உணர வருகின்றேன். இறையர் பேராற்றலின் அன்பையும், இறையர் பேராற்றலின் ஆற்றலையும், இறையர் பேராற்றலின் குணமடைதலையும் என்னாலே அனுபவிக்க முடியும் அப்படின்னு என்னால தெரிஞ்சுக்கிறேன். Passing quietly in the spirit of worship turns you inwards and your thoughts raise upwards and you realize that his divine power may be yours. Then you can be an expression of his love, his power and his healing. I pray that I may worship God in his eternal spirit. இறையர் பேராற்றலது நிலையான ஆற்றலுடன் வாழ்க்கையை நான் வழிபட வேண்டும் என வாழ்க்கை வழிபடு, வாழ்க்கை வழிபடு, வாழ்க்கை வழிபட்டு வாழு. I pray that I may experience a new power in my life. என்னுடைய வாழ்க்கையில ஒரு புதிய சக்தி, ஒரு புதிய ஆற்றலை நான் உணர வேண்டும் என மன்றாடி கேட்டுக்கிறேன் என்ற பிரார்த்தனையோட இன்றைய சிந்தனை முடிவடைகின்றது. இப்போ இன்றைய சிந்தனையை படிக்கிறப்ப என் மனதை கடன் சென்ற சிந்தனைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இந்த நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த குழுவிற்கு என்னுடைய மிக பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன். பொறுமையாக கேட்ட ஒவ்வொரு நண்பருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன். இந்த இரவு பொழுது நண்பர்களுக்கு இனிமையான இரவாக அமையணும் இறைவனை பணியோட வேண்டிக் கொள்ளவும் செய்கிறேன். நன்றி, 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 நன்றி. வாழ்க உயரம், வாழ்க வளமுடன்.